guys, welcome back to Poker. So இன்னைக்கு இந்த கேம் பிளே வீடியோவில் நம்ம மைன்கிராஃப்ட் சர்வைவல் எபிசோட் 3 தான் ப்ளே பண்ண போகிறோம். ஐ திங்க் 3 தான் நினைக்கிறேன். ஆமாம், ஓகேங்களா. ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு புது இடத்துக்கு போக போகிறோம். நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன் புது இடத்துக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு. இந்த பாட்டில் நம்ம அங்கே தான் போக போகிறோம். அது வேறு எங்கேயும் இல்லை, வீடியோவில் காட்டுறேன். இதுதான் நான் கட்டின வீடியோ. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் நம்மக்கிட்ட இருக்க அப்சிடியனை எடுத்துக்கலாம். இப்போவே சில பேர் தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் சொல்கிறேன். இனி நம்ம நெதருக்கு போக போகிறோம். எஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த வில்லேஜில் இருக்க 2 பிளாக் ஸ்மித் ஹவுஸ்லேருந்து 10 அப்சிடியன் எடுத்திருப்போம். இன்றைக்கி அதை வச்சு தான் கரெக்டான பேசிக்கான ஒரு போர்ட்டல் செஞ்சு அங்கே இப்போ நம்ம நெதருக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நெதருக்கு டெலிபோர்ட் ஆக போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா, இன்றைக்கி இந்த இவ்வளோ தான். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் அதுக்கு அடுத்த பார்ட்டில் எந்த ட்ராகனை முடிச்சிட போகிறோம். அப்படி தான் ஐடியா வச்சுருக்கேன். ஏன்னா லாஸ்ட்டு பார்ட்டில் நம்மளுக்கு டைமண்ட் கிடச்சிருக்கும், அண்ட் தென் என்ன கிடச்சிருக்கும் தெரியலையே, அவ்வளோதான், டைமண்டாக கிடச்சிருக்கும். பட் இந்த பார்ட்டில் நான் நெதருக்குள்ளே சில இடத்துலாம் கட் பண்ணிடுவேன். ஏன்னா நான் ரொம்ப நேரம் சுற்றி அடி வாங்கி இப்படி போய் என்னென்னமோ பாடுபட்டு தான் எல்லாத்தையும் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம எங்கள் ஃபஸ்ட்டு அதை உடச்சி விட்டுட்டு இப்போ ஒரு கரெக்டான ஷேப் வேணும். ஏன்னா இது பார்க்க நல்லாயிருக்கும், அதுக்காக தான். சரி, ஓகேங்களா. இப்போ போய்ட்டு நம்ம அப்சிடியன் எடுக்கணும். இங்கே இந்த எல்லாத்தையும் அவ்வளோதான். அப்சிடியன் நம்மக்கிட்ட இல்லையா? சரி, ஓகே, இந்த இடத்துல இப்போ இதை ப்ளேஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இங்கேயும் வேணாம். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு அப்சிடியன் வேணும். அங்கே அப்சிடியன் அதுவும் இருக்குது, 10 அப்சிடியன். ஓகே, இந்த 6 டைமண்ட்ஸ் கதை தான் எனக்கு. அது மட்டும் எடுத்துருந்தேன்னா சந்தோஷமாக இருந்திருக்கும். சரி, முடிஞ்ச கதையை விட்டுருலாம். இப்போ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணோம். ஓகே, 1 2 ஓகே, கரெக்டாக இங்கே இல்லை, அதுக்கு மேலே 1 2 கரெக்டாக அவ்வளோதான், கரெக்டாக வச்சாச்சு. இப்போ இங்கே கரெக்டாக சைட் வை, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல இன்னொன்று, அவ்வளோ. ஓகே, கரெக்டாக இருக்கா? கரெக்டாக தான் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், மேக் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு லைட்டர் வேணும், ஐ மீன் ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல். அது இதோ கிராஃப்ட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இருக்குது, 2 இருக்குது, எடுத்துக்கிட்டேன். ஒரே ஓட்டம் இப்போ. ஓகே, 3 2 1 நீங்கள் ஃபஸ்ட்டு இதை உடச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ இந்த இடத்துல நான் இப்போ பற்ற வைக்க மாட்டேன் காய்ஸ், அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் இருக்குது. இருங்க, அந்த டைமை டே. சரி, ஓகே, இதை மைண்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ அங்கேயும் ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். 1 2 3 4 5 அதுதான் வச்சாச்சு. இப்போ நம்ம உள்ளேயும் போக போகிறோம். அழகாக டோர்லாம் போட்டு செட் பண்ணியிருக்கேன். இப்படி இருந்து யாராச்சும் உள்ளே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? உள்ளேயும் வந்தாச்சு, நெதருக்குள்ளேயும் என்ட்ராக போகிறோம். ஃபஸ்ட்டு இதை மூடிக்கலாம். அவ்வளோதான், 3 2 1 அவ்வளோதான் கைஸ். நம்ம நெதருக்குள்ளேயும் இப்போ நம்ம இதுக்குள்ளே மெயின் பண்ணிக்கலாம். நான் சில நேரத்தில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கிறது செகண்டாக கூட வரலாம். ஏன்னா எடிட் பண்ணுறப்போ என்னன்னு தெரில, அது பாதியிலே கட் ஆகிடுது. இந்த மாதிரி இப்போ என்டர்மெண்ட் தெரியுதா, கொஞ்சம் நேரத்தில் கட் ஆகிடும். அது எனக்கு ஸ்டக்காகி வர்றதுனால நான் அப்படியே சொல்லிடுறேன் கைஸ். நான் அந்த இடத்துல என்டர்மெண்ட்ஸ்லாம் அடிச்சிருப்பேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இருக்காது. அடித்து என்டர் பல்லாம் எடுத்தேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு நேராக வந்துச்சு. ஸோ கரெக்டாக பேசுகிறேன். ஓடி வரானா, ஸ்பீடப் பண்ணிட்டேன்னா, இந்த இடத்துல அடிக்கிறேன்னா, இப்போ எங்கடா இருக்கேன், அதோ இவனை வருவான், இவனையும் அடித்து கதம் பண்ணுவானா. இந்த மாதிரி கொஞ்சம் டைமாக இருக்கிறது மட்டும்தான் எடிட்டில் காமிக்குது. மற்ற நேரத்தில் ஸ்டக் ஆகிடுது. அது மட்டும் நான் சரி பண்ணணும், அது அப்புறமா பார்த்துக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். கடைசியாக இவனையும் அடித்து முடித்து கதமோகையா பண்ண போகிறோம். இதோ எங்கே அவன் வந்து அடி வாங்குறான், வாண்டடாக வந்து அடி வாங்குறான். சரி, ஓகே, இவனையும் அடித்து கதம் பண்ணிடலாம். ஆனால் நம்மக்கிட்ட 11 சம்திங் தான் இருக்குது. சரி, ஓகே, ஒரே ஓட்டம் ஓடிடுவோமா? இல்லை, இருக்குது. கொஞ்சம் க்ரீடியாக இருக்கிறேன் நான், அவ்வளோதான். நான் வீட்டுக்கும் வந்துட்டேன். பிகாஸ் அவ்வளோத்தையும் எடுத்து முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் கைஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம சாப்பிட்டு மறுபடியும் அங்கே போகணும். நம்மக்கிட்ட 11 தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற கடுப்புக்கு அப்படியே போய் நெதருக்கு போகணும். ஏன்னா ஃபார்ட்ரஸை கண்டுபிடிக்கணும்.
அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இது போட்டுக்கலாம், இல்லைன்னா அவனுங்கிட்ட படையாக வந்து அடிப்பானுங்க. சரி ஓகேங்களா, நான் இப்போ நம்ம அங்கே போய் ஆகணுமா? ஓகே, ஃபார்ட்ரஸை கண்டுபிடிக்கிறது தான் இருக்கிறதுலே கஷ்டமான வேலைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது அப்படி ஒரு சம்பவம் பண்ணிடும் கைஸ், என்னன்னு சொல்கிறது. ஓகேங்களா, நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்துட்டு பார்த்தேன், ஏன்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் கைஸ் இது. ஓகேங்களா, அங்கேருந்து இந்த சைடு ஜம்ப் பண்ணி வந்தேன். போர்ட்டல் அந்த சைடு தான் இருக்கும், அங்கே அந்த பக்கம் தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா இப்படி இருக்குது, என்னடா இதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கீழே போகலான்னு சொல்லிட்டு ஒரு குதிக்கிறேன். அவ்வளோதான். நம்ம ஹேபில் வரும்போது எடுத்து வந்துருக்கலாம் போல் கைஸ், வரும்போது அப்படியே கிளச்சஸ் பண்ணியிருக்கலாம். பட் இல்லைங்க, நம்மக்கிட்ட இன்னும் ஒரு ஸ்லைம் பிளாக் செய்யணுன்னா அதுக்கு நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது. இங்கே எனக்கு ஸ்டக் ஆகிடுச்சு, அதனால தான் எனக்கு கட் ஆகிடுது. பட் எப்படியோ நான் அதையும் கண்டுபிடிச்சேன். அதுனா இது ஃபார்ட்ரஸையும் கண்டுபிடிச்சி உள்ளே நுழைஞ்சி பொட்டுன்னு எல்லாரையும் அடிச்சிட்டு இருந்தேன் கைஸ். இதோ இப்போ இந்த இடத்துல அடிப்பேன், இங்கேயும் ஸ்டக் ஆகி தான் இருக்குது, ஏன்னு தெரில, எனக்கு அந்த மாதிரி வருது. இங்கேயும் நான் அடிச்சுட்டு தான் இருந்தேன், எங்கள் எல்லாரையும் அடிச்சுட்டு ஜம்ப் பண்ணி மேலே போயிட்டு இருந்தேன் கைஸ். நான் கேட்குறீங்க, இப்போ வருவானுங்க பொட்டுன்னு நடிப்பானுங்க. இது இல்லை இன்னொன்று. ஓகேங்களா, இவங்கிட்டேருந்து எனக்கு கிடைக்குது. சரி ஓகே, பட் இப்போ எட்டி பார்த்தோன்னே 2 பேர் வருவானுங்க. நான் நினச்சி கூட பார்க்கல எத்தனை பேர் வருவாங்க. வந்து டப்பு நஷ்டானுங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் இடத்துக்கும் போயிடுவோன்னு சொல்லிட்டு இங்கேயும் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து வேறு இடத்துக்கும் இப்போ நான் கிளம்பிட்டேன் கைஸ். இப்போ நான் வேறு ஒரு இடத்துல நிற்பேன். இங்கேருந்து ஸ்டக் ஆகிடுச்சு, ஒரே பிரச்சனையாக இருக்குது, என்னன்னு தெரில. ஓகேங்களா, சம்டைம்ஸ் அப்படி பின்னாடி அது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் லேட்டராக வாய்ஸ் வந்து மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா என்னால் கெஸ் பண்ண முடியல எங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை நான் சரி பண்ணணும். இங்கே எடிட்டில் தான் அப்படி இருக்குதுன்னு பார்த்தா போன எடிட்டில் லைட்டாக அந்த மாதிரி ஆகிருந்தது, அது பிரச்சனை இல்லை. என்னடா மேலேருந்து அடிக்கிறானுங்க கீழேருந்து அடிக்கிறானுங்க, டபுள் அட்டாக் ஆகிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு செவத்து பக்கம் போனால் ஒருத்தர் இறங்குவோம் பாருங்கள், டக்குன்னு எங்கேருந்து இறங்குனானே தெரில. அவ்வளோதான், இல்லை ஓகே அவ்வளோதான். எப்படி காலி பண்ண போகிறீங்க, காலி பண்ணிடுங்க. பட் நம்மளுக்கு ஹெல்த்து கம்மியாக இருங்க, நம்மளோட இது ஏதாச்சும் படிச்சான்னு பார்க்கலாம். என்னடா அது, ஐயோ அடிக்கிறானுங்க, கேப் விட்டு அடிக்கிறானுங்களே. டேய் ப்ளீஸ்ரா. ஐயோ ஹெல்மெட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். இல்லை கோல்டன் ஷூவும் போச்சு, அவ்வளோதான். கதை மோகையா, பாய். அண்ட் தென் நான் மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்து எங்கே இருக்குது தெரியுமா கைஸ், நான் மறுபடியும் வரேன். பட் நெதரில் மறுபடியும் ரீஸ்பான் ஆகிற மாதிரி ஏதாச்சும் இப்போ பெட்டையும் ப்ளேஸ் பண்ண முடியாது. நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. எப்படியோ இந்த பார்ட்டு இதுக்கப்புறமா நம்ம நெதருக்கு வர்றது டவுட்டு தான். ஓகேங்களா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், விடுங்க. கத்தி தூக்கின்னு வரண்டா ஒருத்தன், வெட்டுறா. அவ்வளோதான், இவ்வளோ ஈஸியாக இறந்து போயிட்டான். அப்படியா, சரி ஓகே, ஏதோ கிடச்சிது. ஆடா, வெள்ளை கலர் ஸ்கல் மாதிரி, இது கருப்பு கலர் ஸ்கல்லா? சரி ஓகே, இது எதுக்குன்னு தெரில, எதுக்கும் எடுத்து வச்சுப்போம் வீட்டில் சும்மா சீனாக வச்சுக்கிறதுக்கு. இது எதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, பட் மறந்துட்டேன், சுத்தமாக ஞாபகம் வர மாட்டேது. ஐயோ என்னவா இருக்கும்? சரி, இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சு ஏதோ பண்ணுவாங்களே. ஐயோ விதர் இப்போ தான் ஞாபகம் வருது. எப்போ அடி அந்த விதரையும் நம்ம கதை மோகையா பண்ணணும், அவ்வளோதான். இதோ இங்கேயும் 2 பேர் இருக்கிறானுங்க. ஐயோ கீழே இருக்கிறது என்னது, கீழே கரெக்டாக அடிச்சு நெருப்பு நம்ம மேலே பற்றி வச்சிட்டான். சரி ஓகே, எப்படியாச்சும் போய் அவனை அடிச்சு கதை மோகையா டங்குன்னு வைக்கணும். வாங்கிக்கோ, அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. ஐயோ விளிம்பில் இருக்கேன், நல்லா தெரிஞ்சுது. இப்போ காமிக்கிற பாருங்கள், நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த விளிம்பில் இருக்கேன், அவ்வளோதான் கைஸ். நம்மளை முடிச்சு விட போகிறானுங்க. இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கே. ஏன் இந்த மாதிரி அடி வாங்குறோன்னு எனக்கே தெரியலையே. இது இங்கே எப்படி இருந்தால் அப்போ பாஸ் ஃபைட் எப்படி? ஐயோ அப்பா அடி, ஷீல்டுன்னா மூஞ்சி நேரத்துக்கு தீஞ்சிருக்கும். அவ்வளோதான், தள்ளி விட போகிறானுங்க. ஹார்ட்டு கம்மியாக தான் இருக்குது, கிட்ட வரானுங்க. போச்சே, அவ்வளோதான்டா, போங்கடா. 2 hours later. ஒரு வழியா எடுத்துன்னு வந்துட்டேன், 20 எடுத்துன்னு வந்தேன். அது எப்படின்னா, அந்த இடத்துல எனக்கு படித்தது ஞாபகம் வந்தது. மைன்கிராஃப்ட்டுக்குள்ளே வரும்போது கோல்டை வச்சு நம்மளால் அவனுங்கிட்ட வாங்கிக்க முடியுமா, ஏதோ இவனுக்கிட்டேயோ பேர் என்ன பண்ணி மண்டையனுங்க, பண்ணி முடிச்சு வாங்கினங்கிட்ட நம்மளால் வாங்கிக்க முடியுமா. அதனால் வாங்கிட்டேன். அது எப்படின்னா, போயிட்டு ஒரு பள்ளத்தை தோண்டி அதுக்குள்ளே போட்டேன். பட் அதை ரெக்கார்ட் தான் கீழே எடுக்க மறந்துட்டேன். அப்பப்போ இந்த மாதிரி ஒரு பக் ஆகி ஏதோ ஒரு எரர் ஆகிடுது, முக்கியமான இடம்லாம் வரவே மாட்டுது. அண்ட் தென்
அதுக்கப்புறமா போயிட்டு மறுபடியும் எண்டர் பேர்லையும் போய் அதே மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். எண்டர் பேர் வாங்கினா வரல, உள்ளே போய் குதித்தேன், கிடச்சிது. அண்ட் தென் எனக்கு இந்த கோல்டு எங்கே கிடச்சதுன்னு பார்க்குறீங்களா? அங்கே நெதர்லேயே கொஞ்சம் கோல்டு இருந்துற மாதிரி இருந்தது, ஒரு பேஸ்டின் மாதிரி ஏதோ ஒன்று. அதுக்குள்ளே பூந்தனா இதெல்லாம் கிடச்சிது, இந்த டைமண்ட் ஸ்வார்டு, நெதரைட் டெம்ப்ளேட்ஸு அதெல்லாம் கிடச்சிது. அண்ட் தென் அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. எண்டர் பேர்ல் மட்டும் செஞ்சுட்டோன்னா நம்மளுடைய தலையாய கடமை முடிய போகுது காய்ஸ். தலையாய கடமை முடிய போகுது. நம்ம கிட்டத்தட்ட எண்டர் ட்ராகனையும் அடித்து அதை கைத்தை கடிச்சு தூக்கி போடுற மாதிரியான நிலமை வரப்போகுது. அண்ட் தென் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இருங்க, நைட் ஆயிடுச்சு, தூங்கிடுவோம். தூங்கிட்டு காலையிலேருந்து அவ்வளோதான். தூங்கிட்டு காலையிலேருந்து ஒரு சுற்றணும். அப்போ தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். தூங்கணும், ஏய் தூங்க விடுங்கடா, தூங்க விடலன்னா கடிச்சிடுவேன். எங்கே ஓகே, இது வேறு எதுவும் நம்மக்கிட்ட இல்லை. கிட்டத்தட்ட நம்ம கேமையே முடிச்சிட்டோம் கைஸ். அவ்வளோதான், கிட்டத்தட்ட கேமே முடிஞ்சு போச்சு. சொல்லப்போனால் கேமே முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன ஏன் இப்படி சொல்கிறேன்னா, என் வாழ்க்கையில் இவ்வளோ சீக்கிரமாக நான் கேமை முடிக்க போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சது கிடையாது. பட் நான் இன்னும் நல்லா எல்லாத்தையும் சுற்றி பார்த்து தான் பண்ணுவேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கணும்னா லைக் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், ப்ளீஸ் இது ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அண்ட் தென் அவ்வளோதான். ஓகே கைஸ், பாய் கைஸ்.